பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பாலும் சீலாவும் எழுந்து கர்த்தரை துதித்து பாடினார்கள். பார்த்தீங்களா, அந்த கொடூரமான இரவு அவங்கள நாள் முழுக்க அடிச்சிருக்காங்க, ரத்தமாக ஓடுது, தொழுமரத்தில் கெட்டி வச்சுருக்காங்க, நிமிர முடியாது, காலை நீட்டியே வச்சுருக்கணும், கையை நீட்டியே வச்சுருக்கணும். அதன் மத்தியில் அவர்கள் ஆண்டவரை நேசித்து பாடி துதித்து சந்தோஷமாக மகிழ்ந்தார்களாம். வனத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு எவ்வளோ மகிழ்ந்திருப்பார். இன்றைக்கு இந்த பவுலு சீலாவும் அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு முன் மாதிரியாக இருக்கிறாங்க. ஒரு சின்ன தலைவலி வந்தால் போதும், இனி ஆண்டரை வேண்டான்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும், பிஸ்னஸில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும், சில நூறுகள் லாஸ் ஆகிட்டுனா போதும், உடனே ஆண்டரை வேண்டாம், ஒளியுமே வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நான் காண்கிற வீரதீர புருஷரோட அத்தனை அவமானங்கள் மத்தியில் சிறைச்சாலையில் ஆண்டவரை பாடி துதித்தார்கள். உடனடியாக சிறைச்சாலை சங்கிலிகள் உடைக்கப்பட்டன, அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டன. அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவளோடு இருந்த அத்தனை கூட இருந்த கைதிகளுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்தாராம். உங்களுக்கும் கூட ஆண்டவர் அப்படியே செய்வார். எவ்வளோ பிரச்சனை எனக்கு இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை பாடி துதிங்க. உங்களுக்கு மாத்திரமல்ல, அவங்க கூட இருக்கிற நண்பர்கள், உங்கள் குடும்பத்தார், அனைத்து மக்களுக்கும் கூட ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவார், விடுதலை தருவார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. ஆமேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, சென்ற வாரம் சனிக்கிழமை நகர்கோவில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கணக்கற்ற தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வந்திருந்தார்கள்.
வெயிலையும் மீறி ஆண்டவர் பல மக்களை அழைத்து கொண்டு வந்திருந்தார். கூட்டத்தின் இறுதியிலே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அநேக புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருந்தார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் நல்ல விருந்தை நாம் பரிமாறவும் கர்த்தர் உதவி செய்தார். அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு 2வது வாரமாக இருக்கிறபடினாலே வருகிற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். மார்த்தாண்டம் பகுதியில் ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறீங்க. நீங்கள் தாராளமாக புறப்பட்டு வரலாம். நல்லதொரு வாய்ப்பு. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இயேசு உங்கள் இதயத்தை தொட்டு உங்களை அழைத்து கொண்டு வருவாராக. பிரித்துக்குரியவர்களே, கூட்டத்தின் முடிவில் தனித்தனியான எல்லாருக்கும் ஜெபம், எல்லாருக்கும் விருந்து என்பதையும் நினைவூட்டுகிறேன். அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர்களும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. போன வாரம் நிறைய பேர் விருந்து கொடுத்தாங்க. முக்கியமாக தம்பி ஹராலுடைய திருமணத்திற்காக மிக சிறப்பான விருந்தை குண்டல் சந்திராமாவும் காசி ஐயாவும் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. நாமும் கூட தொடர்ந்து கர்த்தருக்காக இந்த நல்ல முயற்சி எடுப்போம். முதியோர் இல்லத்தில் சேர்வதற்கு இது ஒரு சரியான ஒரு காலம். இந்த காலத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தினந்தோறும் முதியோர் இல்லத்தில் ஜெபம் நடக்கின்றது. இதுபோல் ஜெபம் செய்கிற ஆவிக்குரிய முதியோர்களும் கிடைக்காதா என்று அநேகர் காத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் நினைவூட்டுகிறோம். நம்முடைய பிரயோஜனத்திற்காக அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 22வது வசனம் முதல். அப்போஸ்தலர் 16:22 முதல். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரத்தை கிழித்து போடும், அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஊழியம் செஞ்சதுனால அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சீலாவுக்கும் பயங்கரமான பிரச்சனை வருகிறது. அங்கே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி பயங்கரமாக சத்தம் போட்டு அவங்கள விடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சொன்னதுனால என்ன நடக்குன்னு தெரியல. அந்த ஊருக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகள் வந்து இந்த அமளிக்கு காரணமாக இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவருடைய துணை சீலாவையும் பிடிச்சு நிறைய அடிகள் அடித்தாங்களாம். கட்டி வச்சு சட்டையெல்லாம் உறிஞ்சி அடின்னு அடித்தாங்களாம். அநேக அடிகள் அடித்த பின்பு உடம்பெல்லாம் ரத்தமாக ஓடிட்டான். இப்போல்லாம் அப்படி தான் ஊழியம் அப்படின்னா யாரும் ஊழியத்துக்கே வரமாட்டாங்க. ஊழியம் செஞ்சால் பிடிச்சி அடிப்பாங்க அப்படின்னா யாருமே ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. அந்தளவுக்கு இப்பொழுது ஊழியம் என்பது மாறி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நாட்டில் திறந்த வாசல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எங்கே நானும் நம்ம பிரசங்கம் பண்ணலாம், எப்படினாலும் ஊழியத்தை நடத்தலாம். நாம் இப்படியாக ஃப்ரீயாக தொலைக்காட்சியில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் யாரும் விதிக்கவில்லை. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை என்றைக்காவது நாம் உணர்ந்திருக்கிறோமா? சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா சர்ச்சுக்கு போகலாம், பைபிளை தூக்கிட்டு போகலாம், வரலாம். நம்ம வீட்டில் கிறிஸ்தவ பாடல்களை போடலாம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிதான ஒரு பாக்கியம். இந்த கதவு திறந்திருக்கிற பொழுதே நாம் கிறிஸ்துவண்டை வருவோம் என்றால், ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம் என்றால், இப்படியாக விடுதலையோடு நாம் ஆராதிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எத்தனையோ நாடுகளிலே, முக்கியமாக வளைகுடா நாடுகளிலே இயேசுவை விடுதலையோடு கூட ஆராதிப்பதற்கான வாசல்கள் அங்கே இல்லை. அது மூடப்பட்டிருக்கிறது. ரகசியமாக வீடுகளில் கூட்டம் கூடி அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். வெளியே தெரிஞ்சால் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, அடிப்பாங்க. இங்கே பவுலப்போஸ்தலன் சந்தித்த பிரச்சனைகளை இப்பொழுது அங்கே அந்த நாடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. நிறைய பேர் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன், இல்லைன்னா நான் ஏன் அங்கே வரணும் அப்படிலாம் சொல்லி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒருவேளை இந்த வாசல் என்றைக்கும் திறந்திருக்குமானது மூடப்படுமாங்கிறது நமக்கு தெரியாது. திறந்த வாசல் இருக்கும் பொழுதே நாம் இந்த ஆண்டவரை தேடுவது, ஊழியத்துக்கு வருவது, ஜெபிப்பது, ஊழியம் செய்வது போன்ற காரியங்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்வோம் என்றால் அது மிகவும் நமக்கு நலமானதாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். காலத்தை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. சாதகமாக இருக்கிற பொழுதே நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆலயங்களை இன்னும் அதிகமாக நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இன்னும் அதிகமான ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிப்பதற்கும், அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கும் நாம் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது எழுப்புதலை பெற்றுக்கொள்கிற காலம் என்பதையும்
திறந்த வாசல் இருக்கிறது என்பதையும் நாம் மறக்கவே கூடாது. இந்த நாளிலே நான் தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, அவங்கள அடிக்கடின்னு அடிக்கிறாங்க. மக்கள் ரொம்ப இவங்க கலகம் பண்ணுறாங்க அப்படின்னோடனே என்ன இவங்க 2 பேரும் தான் காரணம் என்னன்னே தெரியாது. இந்த அதிகாரிகள் அந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை முடிப்பதற்காக பவுல் அப்போஸ்தலனையும் சீலாவையும் சட்டை கலத்தி அடிக்கடின்னு அடித்தாங்களாம். என்ன ஒரு பொறுப்பேற்ற ஒரு தன்மை, என்ன ஒரு விசாரிக்காமல் அவசரம், ஆத்திரமான ஒரு முடிவு, குற்றவாளிகள் என்று தெரியாமலே குற்றவாளிகள் என்று தீர்த்து மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தவறான ஒரு மனநிலைமையில் அந்த அதிகாரத்தில் இருந்தவர் அன்றைக்கு அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறது வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எவ்வளோ கூட்டம் கூடுறாங்க, சத்தம் போடுறாங்க, பவுலையும் சீலாவையும் அடிக்கணுங்கிறாங்க. சரி, என்னென்னு விசாரிப்போம், அவங்களும் சொல்கிறதையும் கேட்கணும். அப்படி தானே அவங்க சொல்லியிருக்கணும். என்னன்னே தெரியாமல் அவங்க அவசரப்பட்டு மக்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்களை பல அடிகளை அடித்து சிறைச்சாலையில் போட வைத்தார்கள் என்று நாம் காண்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர்கள் இந்த இந்த இடத்துல நம்ம காண்கிற இந்த பெரிய ஆட்கள் மாதிரி தான் இருக்காங்க. என்னன்னே அவங்க விசாரிக்கிறது கிடையாது, காரியங்களை என்னதுன்னே கேட்கறது கிடையாது. ஒரு செய்தி சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இல்லை என்றால் பாதி உண்மையாக இருக்கலாம், பாதி பொய்யாக இருக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் உண்மை இருக்கலாம், நிறைய பொய்யாக இருக்கலாம். என்ன நோக்கம், என்ன மோட்டிவ்ங்கிறதெல்லாம் விசாரிக்கணும். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அடிங்கன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அநீதியான ஒரு செயல் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நிறைய பேர் ஆத்திரமாக வாழ்க்கையில் முடிவெடுக்கிறாங்க. சொல்லப்பட்டதை அப்படி நம்புகிறாங்க. தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க, தங்கள் நாக்கை தவறாக பயன்படுத்துகிறாங்க, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அவங்களுக்கு உண்மைன்னா என்னன்னே தெரியாது. ஏதோ கேள்விப்பட்டதை வைத்துக்கொண்டு, இல்லைன்னா ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த அதிகாரிகள் என்ன பிரச்சனைன்னு தெரியாமலே பவுலையும் சீலாவையும் அடித்ததும் காவலில் வைத்ததும் அவர் இரத்த காயங்கள் ஆக்கியதும் என்ன விதத்தில் நியாயம்? அந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இதே மாதிரி தானே இயேசு கிறிஸ்துவையும் கூட பிலாத்து என்பவர் கடைசியில் மக்கள் அதிகரிக்குது, கலகம் அதிகரிக்குது, மக்கள் சொல்கிறாங்க, மெஜாரிட்டி சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தது போல் இங்கேயும் அப்படியே செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மெஜாரிட்டியாக மக்கள் போகிறதுனால அது சரியாக தான் இருக்கணும், பெரிய அளவில் கூட்டம் கூடுறதுனால அது சரியாக தான் இருக்கணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லையா? நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் சுய அறிவை கொடுத்திருக்கிறார், நன்மை தீமை எது என்று சொல்லி கண்டுபிடிக்கிற ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். எல்லா காரியங்களிலுமே பொறுமையாக நிதானமாக நாம் செயல்பட்டால்தான் என்னங்கிறத கண்டுபிடிச்சாதான் நம்ம வாழ முடியும். அதனால் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதிங்க, யாரையும் தண்டிக்காதீங்க, அவசரப்பட்டு ஒருத்தரை கோவப்படாதீங்க. அவசரப்பட்டு நிறைய பேர் வேலையை விட்டு நீக்கிடுறாங்க, வேலையை விட்டு போன்னு துரத்திடுறாங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ வருத்தப்படுறாங்க, துரத்திட்டோமேன்னு வருத்தப்படுறாங்க. எதுக்கு அவசரம், எதுக்கு ஆத்திரம்? நிதானமாக நாம் வாழ்வோம் என்றாலே அது நல்லது. பெற்றோர்கள் என்னென்னே தெரியாமல் பிள்ளைகளை அடிக்கிறது நிறைய ஃபேமிலியில் பார்க்குறோம். பிள்ளைகளை சொல்லவே விட மாட்டாங்க. அவங்கள யாராச்சும் சொன்னாங்கன்னா உடனே அடி சாத்திடுவாங்க. 2 பேர் சைட்லையும் கேட்கணும், கேட்டு விசாரித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு எது உண்மை பொய் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பிறகுதான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். நீங்கள் இந்த அதிகாரிகள் மாதிரி அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, உடனே முடிவெடுக்காதீங்க. எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் கொடுத்துருக்க அதிகாரத்தையும் பணத்தையும் நாம் தவறாக செலவழித்து விடக்கூடாது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்லி பத்திரமாய் காத்து வச்சு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டாங்களாம். இவங்க முக்கியமான கைதிகள், ரொம்ப மோசமானவங்க, தப்பிடுவாங்க. என்ன மடத்தனம், என்ன தவறான ஒரு சிந்தனை, ஒரு தவறான முடிவு. எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு இந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லையா? அவங்க என்ன டெரரிஸ்டா, தீவிரவாதிகளா, ஜெயிலை உடைச்சிருவாங்களா? இல்லைன்னா அந்த ஊரில் நிறைய பேருக்கு உள்ளே போகிறாங்களா? அவங்க அப்ராணிகள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்க, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களை பயங்கரமாக காவலில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சிறை காவலாளிக்கு அவர் கட்டளையிட்டார் என்று நான் காண்கின்றோம். அவனுடைய ஊழியக்காரன் யார் கையெல்லாம் மாறி போகிறான் பாருங்கள். யோசேப்பு இஸ்மாயிலர் கையில் போய், பிறகு போத்திபார் கைக்கு போய், பிறகு சிறைச்சாலை தலைவன் கைக்கு போய், பிறகு அங்கே அவர் பார்வோனுடைய கைக்கு போன மாதிரி இங்கே இவரை மக்கள் பிடிக்கிறாங்க, பிறகு அதிகாரிகள் பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, பிறகு சிறைச்சாலை கைதிக்கு போகிறாங்க. அது ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, உனக்கு சின்ன வயசில் உன் இஷ்டமான இடத்துக்கு நீ போன, இனி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு நீ பிடிச்சி கொண்டு போவாங்கன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீசன்ட்ட. அதே மாதிரி சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே மாதிரி நமக்கு பிடிக்காத கைகளில் போய் நாம் சிக்கிக்கொள்கிற சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கலாம். அவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட விழாது, அப்படி தானே? அப்படி இருக்கும்போது நான் வேலை பார்க்குறதுனால வேலை பார்க்க போகிற இடங்களில் கர்த்தருக்கு சித்தம் இல்லாதவங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவங்க,
முரட்டாள்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, அவங்க கையில் போய் சேர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். பல நேரங்களில் பல அதிகாரத்தில் இருப்பவர்கள் கையில் போய் நம்ம சிக்கி பல வேதனைகளை நாம் அனுபவிக்கும்படியாக பல கை மாறும்படியான சூழ்நிலைகள்லாம் வரலாம். யோசேப்புக்கே அந்த கதி, பவுல் அப்போஸ்தலனுக்கே அந்த கதின்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். சரி, ஆண்டவர் ஏதோ செய்கிறாரு, பல கடினமான பாதைகளை கடந்து போக வைக்கிறாரு. எதுக்காக இந்த வேலையை தந்தீங்க, எதுக்காக எனக்கு இந்த ஃப்ரெண்டை கொடுத்தீங்க, எனக்கு எதுக்காக இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிங்க, எப்படி மாப்பிள்ளையை கொடுத்துட்டீங்க, இப்படி பொண்ணை கொடுத்துட்டீங்க, என்னையா என்று முறையிடுவதை விட அப்படி போயிட்டே இருப்பது தான் நமக்கு நல்லது. ஆற்று வெள்ளம் எப்படி இழுத்து செல்கிறதோ அப்படி இழுத்து செல்ல நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்ம முரண்டு பிடிக்கக்கூடாது. தேவன் எதை செய்தால் ஞானத்தோடு செய்வார், அவர் நிதானமாக செய்வார், அவர் அறிவோடு செய்வார். நாம் முட்டாள்தனமாக எடுக்கிற முடிவுகளை கூட ஆண்டவர் சரியானதை மாற்றி கொடுப்பார், நலமானதை மாற்றி கொடுப்பார். எனவே கர்த்தர் செயல்படுவதற்கு நம்ம இடம் கொடுத்துடலாம். நான்காவதை பார்க்குறோம், இவன் ஒன்றுமே பேசவே இல்லை, அமைதியாக ஜெயிலில் போட்டவொன்னே ஓகேன்னு சொல்லி போயிடுறாங்க. தங்களுடைய உத்தமத்தை அவர்கள் விளக்கவில்லை. ஏன் அப்படி அநியாயம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கல. நாங்கள் ஜெயிலுக்குள்ளே வரமாட்டோம், தர்ணா பண்ணுறோம், நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம்னு சொல்லலை. அவங்க அப்படியே அந்த ஆற்று வெள்ளம் எடுத்து செல்வதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லி நடத்தினாலும் ஓகே தான் சொல்லிட்டு அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. ஊழியத்துக்காக எங்களுக்கு அடி விழுந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான் சொல்லி அந்த மாவீரர்கள் பெருமையோடு அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. கிறிஸ்துவ நிமித்தமாய் பாட அனுபவிப்பதை அவர்கள் மிகப்பெரிய பாக்கியமாக அவங்க கருதுகிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் தினந்தோறும் தியானிக்க வேண்டும். ஊழியத்து நிமித்தமாய் அவர் எவ்வளவு பாடுகளை பட்டார், அதை எவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அவர் கிறிஸ்துவை விட்டு கொஞ்சம் கூட பின்வாங்கலை. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் வாசிக்கிற பொழுது தான் அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரில் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். அப்படியா பயங்கரமான டெரரிஸ்ட் வந்திருக்காங்களா, அவனு 2 அடி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு என்ன தெரியும், அதிகாரிகள் சொல்கிறது அவன் கேட்பான். உடனே உள்காவலறையில் வெளியே இருந்தால் தப்பி ஓடிப்பாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு, காற்று வந்திருக்காது, சுத்தமாக இருந்திருக்காது, புழுங்கி தவிஞ்சிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு உள்காவலரில் கொண்டு போய் வைத்து கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்து. தொழுமரம்னா பலகை இப்படி இப்படி இருக்கும், மத்தியில் இப்படி ஒன்று இருக்காது, அதுக்குள்ளே கொண்டு காலை கொண்டு 2 காலையும் மாட்டி வச்சுருவாங்க. அசைக்கவே முடியாது. கையையும் அப்படி விட்டு அப்படி பூட்டி விட்டுருவாங்க. அப்போ அப்படி குனிஞ்சே இருக்கணும், அசையவே முடியும். பயங்கர கொடூரமான ஒரு கைதிகளுக்குத்தான், கொலை கைதிகளுக்குத்தான். நிறைய பேரை கொலை செஞ்சுருவாங்கன்னு பயந்தால் தான் அப்படி தொழுமரத்தில் மாட்டி வைப்பாங்க. அந்த தொழுமரத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்த கர்த்தருடைய பிள்ளைகளை பவுலையும் சீலாவையும் அவர்கள் அப்படியாக தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்களாம். ரேட்டிங் போட்டுறாங்க. அக்யூஸில் ரொம்ப மோசமானது இவங்க தான், பிடிச்சி மாட்டி வைங்க, தொழுமரத்தில் மாட்டி வைங்க. எனக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. இந்த உலகம் தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு தவறாக நினைக்குது, எவ்வளவு தவறாக நடத்துது, தவறாக பிரச்சனைகளை கொடுக்குது. அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அந்த தொழுமரத்தையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நம்மை உண்மையாய் நேசிக்கிற, உயிரையும் கொடுக்க நினைக்கிற மக்களும் இருப்பார்கள். இதே போல கொடூரமாய் நடத்துகிறவர்கள் சில நேரங்களில் வாழ்க்கையில் வரலாம், கொடூரமான அனுபவங்களும் வரலாம். தொழுமரத்தில் மாட்டி வச்சது போல் வியாதியில் மாட்டி வச்சிருக்கலாம், அசைய முடியாமல் இருக்கலாம். அதேமாதிரி சில நேரங்களில் பண நெருக்கடி தொழுமரமாக நம்ம கட்டி வைத்திருக்கலாம். நிந்தைகள், அவமானங்கள் நம்மை அப்படியே கட்டி வச்சிருக்கலாம். தொழுமரத்தில் தான் நம்ம மாட்டி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுபோல் பிரச்சனைகள் வந்தாலே அதுவே பயங்கரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நாம் நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் நம்ம எப்படி நடத்துகிறாருங்கிறதுக்கு நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட இங்கே உச்சக்கட்ட தண்டனையை அவர்கள் அடைகிறார்கள். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவல் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். எவ்வளோ எங்களை அடித்தாலும் அடிச்சுக்க, எவ்வளோ ரத்தனாலும் போகட்டும், எங்களை எப்படினாலும் மாட்டி வை, நாங்கள் ஆண்டவர் விட்டு போக மாட்டோம், ஆண்டவரை துதிக்கிறத விட மாட்டோம், இந்த இயேசுவை விட்டு தூரம் போக மாட்டோம். நடு ராத்திரியில் பிரச்சனைக்காக பகலில் நடக்கிறது, அடித்து சாயந்தரம் ஜெயிலில் கொண்டு வைக்காங்க. ஒன்றும் சாப்பிட கொடுத்துருக்க மாட்டாங்க, தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. அந்த கஷ்டமான நேரத்தில் அவர் வழக்கம் போல பாதி ராத்திரியில் ஆண்டவரை பாடி துதித்தார்களாம். நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் பேசேஜஸ் இன் பைபிள். இந்த பைபிளில் இருக்கிற அழகான சம்பவங்களில் ஒன்று என்ன, இதான். ரத்தமாக ஓடுது, தொழுமரத்தில் மாட்டி வச்சுருக்காங்க. அப்பமும் பாடி துதித்து ஆராதனை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். எவ்வளவு ஒரு மன உறுதி, எவ்வளவு ஒரு கிறிஸ்துவின் மீது தனியாத அன்பு, தாகம்,
ஒரு காதல் இந்த ஊழியக்காரர்களுக்கு இருந்திருக்கும் என்றால், நடுராத்திரியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ டயர்டாக இருந்திருப்பாங்க. அதுலேயும் கூட அந்த அடிகள் மத்தியில், இரத்த துளிகள் மத்தியில் ஆண்டவரை அவர்கள் பாடி துதித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி துன்பத்தின் நேரத்தில் ஆண்டவரை துதிக்கணும். இவங்க இப்படி பாடி துதிக்கிறத பக்கத்தில் இருந்தவங்களாம் கேட்டுட்டு தான், என்ன கிறுக்கு பயிலாக இருக்கானுங்க, தொழுமரத்தில் மாட்டி வச்சுட்டு ரத்தமாக ஓடுது, அப்போ பாடிதோ பாடுறானுங்க, துதிக்கிறானுங்க, என்ன இதில் கிறுக்கன்லாம் இருப்பானுதா அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்களாம் யோசித்திருப்பாங்க. இன்னொன்று, யார் அந்த ஜெயிலில் இருந்திருப்பா, ரொம்ப குற்றம் பண்ணவங்க தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். இங்கே இருக்கிறவங்க கெட்டவத்தை பேசுவான், தமாஸ் பண்ணுவான், பரியாசம் செய்வான், அடிக்க வருவான், பயங்காட்டுவான்னு. இவங்க என்ன பாடி துதிக்கிறாங்க, அவங்களுக்கு அது வித்தியாசமாக இருக்கும். ஒன்று அதை கவனிச்சிட்டு இருந்தாங்களாம். நம்முடைய பாடுகள் மத்தியிலே நாம் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்பதை விட அவரை துதிப்பது எவ்வளவு மேலானது என்பதை இந்த அப்போஸ்தலர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எவ்வளோ கஷ்டம் வரட்டும், எவ்வளோ வியாதி வரட்டும், எவ்வளோ இழப்புகள் வரட்டும், நம்ம ஆண்டவர் அது மத்தியில் துதிக்கணும், ஆண்டவரை புகழணும், ஆண்டவர்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆண்டவரே நம்ம கெஞ்சணும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது என்பதை இந்த ஊழியக்காரர்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. உங்கள் பாடுகள் நேரத்தில் இந்த பவுலை போல் நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீங்களா? வியாதி வந்திருக்கலாம், நினைக்க முடியாத பிரச்சனைகள் வந்திருக்கலாம், இது சோர்ந்து போய் ஜெபிக்கிறத விட்டுட்டிங்களா, அல்லது பின் வாங்கிட்டீங்களா? இல்லை நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீங்களா? உங்களிடத்தில் நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். எப்படி என்றாலும் சரி, நம்ம ஆண்டவரை நிச்சயமாக துதிக்க வேண்டும். அதுவும் இந்த மாதிரி சிறைச்சாலை மத்தியில் சங்கிலே கெட்டி வச்சிருக்கிற நேரத்தில் கூட இவங்க துதிச்சாங்கன்னா நாம் ஏன் துதிக்கக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளோ நேரம் நாம் ஆண்டவரை துதிக்கின்றோம். துதிக்கின்ற பொழுது, ஆண்டவரை போடுகிற பொழுது, அதுவும் பாடல் மத்தியில் போடுகிற பொழுது நிறைய பேர் பார்ப்பாங்க, இவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவனுக்கு இவ்வளோ வியாதி, அதன் மத்தியில் இவன் ஜெபிக்கிறானே என்று அங்கே பயங்கரமான ஒரு ஆச்சரிய மக்கள் மத்தியில் இருக்கும். அவங்களாம் நம்மளை பார்ப்பாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பத்தார் ஜெபிக்க வந்திருந்தாங்க தூர இடத்துலேருந்து. அந்த கணவன் மனைவி அவர் இப்படி கையை பின்னாலேயே வச்சுட்டு தான் இருப்பார். என்னன்னு சொல்லி பார்த்தா அவருக்கு நுரையீரல் வலி, நுரையீரலில் கேன்சர் அது பின்னால் ஸ்பைனல் கார்டில் போய் ஒரு டிஸ்க் அடித்து, அதனால் முதுகில் சொல்ல முடியாத வலி, அவர் தாங்க முடியாமல், அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர் பின்னால் கை வச்சுட்டே நிற்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் புதிதாக சில வருஷங்களுக்கு முன்னால். எனக்கு உடனே இந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. பவுல் அப்போஸ்தலன் எப்படி அடித்து நொறுக்கப்பட்டிருந்தார், அதே மாதிரி தான் அவருடைய சரீரத்தை சாத்தா அடித்து நொறுக்கி வச்சிருக்கிறான். இதுக்கு மருந்து என்ன என்றால் ஆண்டவரை துதிப்பது தான். வியாதி மாற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு மருந்து, வறுமை நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு மருந்து, ஆண்டவரை பாடி துதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் இந்த வியாதியின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியிலும், கடன்கள் மத்தியிலும் பாடி துதிக்கிற பொழுது சாத்தானுக்கு அதை காதால் கேட்க முடியாது. இவனுக்கு பிரச்சனை கொடுக்க மென்மேலும் கொடுக்க இவன் ஆண்டவன் துதிக்கிறான், இவன் புகழ்றான், இவன் அதிகமாக ஜெபிக்கிறான், இவனை விட்டுருவான், இல்லைன்னா இவன் ரொம்ப ஜெபிச்சிருவான்னு சொல்லி ஓடிடுவான். இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க, கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் துதிங்க, பாடுங்க, நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க, மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. தேவன் என்ன செய்கிறார் பார்த்தீர்களா? சடிதில் சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது, அவருடைய கதவுலாம் திரண்டது, அவருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. பூமியே அதிரத்தக்கதான ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசைது எல்லாம் பயன்படுறாங்க. எல்லாருடைய கட்டுகளும் அந்த கஷ்டங்களும் அப்படியே போயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இவர்கள் இருவரும் ஆண்டவரை துதித்தபடினாலே அங்கே 200 பேர் இருந்திருப்பாங்க, 2000 பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளோ பேருக்கும் விடுதலை, எல்லாருடைய சங்கிலிகளுமே அருந்து போயிட்டுன்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். துதிக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? கர்த்தரை துதிச்சா சூழ்நிலைகள் எப்படி மாறுது, கட்டுகள் எப்படி உடையுது, வியாதிகள் எப்படி உடையுது, நெருக்கடிகள் எப்படிலாம் உடையுதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. துதிச்சு பாருங்கள், என்ன வியாதியாக இருந்தாலும் மாறும், என்ன பிரச்சனை இருந்தாலும் மாறும், என்ன கஷ்டமாக இருந்தாலும் மறையும், எவ்வளவு தேவையாக இருந்தாலும் அது அப்படியே சந்திக்கப்படும், எவ்வளவு ஒரு நெருக்கடி இருந்தாலும் அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். காரணம், துதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அதை அவர் சரியாக செஞ்சாங்க. ஆண்டவர் இறங்கி அஸ்திபாரத்தை அசைச்சு அத்தனை பேருக்கும் விடுதலை கட்டளையிட்டார். இவர்கள் இருவருடைய ஜெபம் அங்கே இருந்த எல்லா கயவர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் ஆண்டவர் விடுதலை கட்டளையிட்டார் என்று நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன்.
உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் உண்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட எவ்வளவு அருமையான ஊழியக்காரர்கள் பவுல சீலாவும் எவ்வளோ பிரச்சனை சந்தித்த பொழுது சிறிதலும் கலங்காதபடி இயேசுவை விடமாட்டோம் என்று வைராக்கியமாய் பாடி துதித்த பொழுது ஆண்டவரே எங்கள் சத்துரு ஓடி போனான் என்று காண்கிறோம். ஆண்டவரே நீர் பூமி எதிர்ச்சியை உண்டு பண்ணி சிறைச்சாலின் அஸ்திபாரங்களை அசைத்து சனப்பொழுதில் சங்கிலிகளை அறுத்து அவர்களை விடுவித்தது மாத்திரமல்ல, அங்கிருந்த அனைத்து நபர்களையும் நீர் விடுவித்தீர் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறதப்பா. உம்மை துதிப்பதற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நீர் காண்பித்திருக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவரை எவ்வளவு தத்ரூபமாக நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாவது உம்மை நாங்கள் பற்றி கொள்ள, இதே போல் எங்கள் பாடுகள் மத்தியில் உம்மை துதிக்க எங்களுக்கு கற்றுத்தார். புலம்பியே காலத்தை தள்ளுற எத்தனை பேர்களை பார்க்கிறோம். அதன் மத்தியில் கர்த்தாவே சோத்திரம் ஐயா, நாங்கள் உம்மை துதிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் அவர்கள் என்ன சங்கிலிகள் கட்டி வைத்திருந்தாலும், வியாதியோ வறுமையோ தனிமையோ பிசாசோ செய்வினையோ என்ன கட்டுகள் இருந்தாலும் இவைகள் இப்பொழுதே அறந்து போகட்டும். இந்த பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடும், நீதி செய்யும், யுத்தங்களை செய்யும், வெற்றியை தாரும். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். அப்படி வெக்கத்துக்கு பதிலான இரட்டிப்பான பலனை தாரும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன சங்கிலியாக இருந்தாலும் அவைகளை உடைத்து போட்டு இன்று முதற்கொண்டு அவர்களை நீர் வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மழை எங்களுக்கு தாருங்கப்பா. வெயிலை தாங்கவே முடியாது, எங்களுக்கு வெயிலே வேண்டாம் தகப்பனே, வேண்டாம். சூரியனை நீங்கள் அனுமதிக்காதீங்க, எரிப்பதற்கு அனுமதிக்காதீங்க. பிரயாணங்கள் எவ்வளவோ வண்டிகள் வாகனம் வருது போகுது, பைக்கு வருது போகுது. எப்படியில் பாதுகாத்துக்கொள்ளுங்க. விபத்து, நாச மோசங்கள், மரணங்கள் வந்துவிடாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. எவ்வளவோ மரணங்களை பார்க்கிறோம், அப்படி நடக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க. கொடூரமான வியாதினாலே பிடிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அற்புதமான விடுதலை தாருங்க. படுத்த படுக்கையாக இருப்பவர்களை எழும்ப வைங்க. நீண்ட காலமாய் நன்மை நடக்காதா, நல்ல காரியம் நடக்காதா என்று காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. என்னுடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். ஆண்டவர் உலகம் முழுவதும் அத்தனை நாடுகள், இந்த தாய்த்த நாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து, முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்க, நட்சத்திரமான ஆராதனைக்கு போகிறவங்க, நான் கிறிஸ்தவர்கள் என்று எல்லாருக்கும் காமிக்கிறவங்க, காரில் வசனங்களை எழுதி வச்சுருப்பவங்க, வீட்டில் வசனத்தில் பெருசாக எழுதி போட்டிருப்போம், அவர்கள் வெட்கப்படவே கூடாது. அவர்களுக்கு ஆண்டவரை எந்த விதத்தில் நாச மோசங்கள் வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா, அவளை உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். இடிக்கப்பட்ட வாழ்க்கையை மறுபடி கட்டித்தார். வயதான கிளை விழுந்து விடாதபடி 2 கரங்களால் ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே சோத்திரம் ஐயா. ஆசிரியர் திராட்சைப்பட தோட்ட ஒளிகளை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதியும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, அப்படியே செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அன்யோன்யமாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பது. அல்லேலூயா. God bless you.